ராதே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீராம். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் மேல்பாடி கிராமம், இது வள்ளிமலை அடுத்த மேல்பாடி கிராமத்திலே 7th ஜெனரேஷன் என சொல்லக்கூடிய 7வது தலைமுறையிலே நான் பூஜை செய்து கொண்டு வருகின்றேன். இந்த வீராஞ்சநேய சுவாமி திருக்கோவில், இந்த வீராஞ்சநேயர் என்பது என்னுடைய பொன்னை ஆற்றில் நீவா நதிக்கரையில் என்னுடைய முன்னோர்களுடைய 7வது தலைமுறைக்கு முன்பாக இருந்த எங்களுடைய பாட்டி அவர்களுடைய சொப்னத்தில், அதாவது கனவில் வந்து இந்த இடத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே போயிட்டு மறுநாள் காலை எழுந்தவுடன் சென்றவுடன் இந்த இடத்தில் சென்றால் வீராஞ்சநேய சுவாமியுடைய விக்கிரகம் இருந்தது. கிராமத்தினுடைய முன்னோர்கள் பெரியோர்களுடைய உதவியுடன் இந்த வீராஞ்சநேய சுவாமியை எடுத்து வந்து அந்த காலத்திலே ஒரு சின்ன ஒரு கோவிலாக இருந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பிறகு தலைமுறையாக கிராம மக்களுடைய தொண்டு தொட்டு இந்த பூஜைகளை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த கோவிலுடைய திருப்பணிகளும் இப்பொழுது கால தேச வர்த்தமானம் என சொல்லக்கூடிய இந்த தருணத்திலே கோவிலை விரிவுபடுத்தி இந்த கோவிலாகப்பட்டது மேலும் சிறப்பான முறையிலே அந்த காலத்திலே கடைநாயர் என சொல்லக்கூடிய கடைநாயர்கள் 5 கார்த்திகை மாதம் வரக்கூடுகின்ற 5 நாட்களும் வெகு சிறப்பான முறையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வீராஞ்சநேய சுவாமியுடைய ஜெயந்தி என சொல்லக்கூடிய அனுமத் ஜெயந்தியும் மிக சிறப்பான முறையிலே 5 நாட்கள் லட்சார்ச்சனையாக நடைபெற்று கொண்டு வந்தது. இப்பொழுது அந்த லட்சார்ச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனை தொடர்ந்து சீதா கல்யாணம் என சொல்லக்கூடிய எங்களுடைய பெரிய தாத்தா அவர்களுடைய முன்னிலையிலே காசியில் இருந்து இந்த ராமச்சந்திர சுவாமியுடைய எடுத்து வந்து இந்த இங்கே வைத்துள்ளார். அதற்கு சீதா கல்யாண மகோத்சவமும் சிறப்பான முறையிலே 10 நாள் சீதா கல்யாண உற்சவம் நடைபெற்று 11ஆம் நாள் என சொல்லக்கூடிய அந்த நாட்களே அன்று சீதா கல்யாண வைபவமும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த பூஜை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கு. இங்கே வாகீச கணபதி என சொல்லக்கூடிய வாகீச கணபதியும் நாக யஜ்ஞோபம் என சொல்லக்கூடிய இந்த நாகர் பார்த்தீங்கன்னா வந்து திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த நாகரும் இங்கே இருக்கின்றன. இந்த திருக்கோவில் பொறுத்தவரை என்னன்னா, இங்கே இருந்து சோளிங்கருக்கு நேராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பார்ப்பது போல் இருக்கின்றன. இந்த கோவில் முகமாகப்பட்டது தெற்கு நோக்கி இருக்கிறது. முகம் இந்த சுவாமியுடைய முகமாகப்பட்டது கிழக்கு நோக்கியும் பூர்வம் என சொல்லக்கூடிய மூக்கு இருக்கின்றன. இதனாலே இந்த கோவிலை தெற்கு நோக்கி இருக்கிறனால சகல கல்வி ஞானத்தையும் தரக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி புத்திர் பலம் யசோ தைரியத்தையும் நிர்பயத்தையும் தருமாறு அனைவரையும் லோகக்ஷேமத்திற்காகவும் லோகாட்சேமா சுகினோபவந்தோ என சொல்லக்கூடிய அந்த லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வீராஞ்சநேய சுவாமியுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். வந்து இந்த வீராஞ்சநேய சுவாமி தரிசனம் செய்தால் இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீராஞ்சநேய சுவாமியோட பார்த்தீங்கன்னா ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவாமியுடைய கையில் அந்த இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர் என சொல்லக்கூடிய குறிஞ்சி மலராக வைத்துக் கொண்டிருக்கார். மற்ற ஆஞ்சநேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தண்டாயுதம் வச்சிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குறிஞ்சி மலர் என சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சி மலரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது விசேஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராகவேந்திர சுவாமியுடைய வம்சாவரம் ஸ்ரீமாத் என சொல்லக்கூடிய மாத்வா என சொல்லக்கூடிய அந்த வம்சத்தில் வந்ததாகவும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிலையை பார்த்தோன்னே சில அன்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்வா பீடத்திலிருந்து அந்த காலத்துல இருந்து 5 இடத்துல ரெஜிஸ்டர் செய்திருக்கார்கள். அந்த 5 இடம் வந்து இந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உஜ்ஜனமாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, தவிர அது என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கால சொல்லக்கூடிய இந்த நீவா நதி சேத்திரம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சோமநாதீஸ்வரர் கோவிலும் இந்த அருகாமையில் இருக்கிறது. ஆகவே மத்வாச்சாரியர்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலையிலே ஸ்ரீ வீராஞ்சநேய சுவாமி பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு அனைவரும் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம். अंजनागर्भसम्भूतं कुमारब्रह्मचार्यं दुष्टग्रहनिवासानं हनुमन्तो उपास्महे सर्वकल्याणदातारं सर्व अनुग्रहदारणं नमामि सदाधिकं नृत्याग्ने श्रीमत्सतः श्रीवीराञ्जनेय स्वामी नमः और कर्पूरदीपं दर्शयामि निराधारं समर्पयामि।
समर्पयामि पुष्परक्षान्धारयामि शुद्धवदं वादेन सकरेण रक्षाकर्पूरादेवत्यासनमः वीराञ्जनेय स्वामिने नमः மேல்பாடி கிராமம் ஆஞ்சநேயர் கோயிலிருந்து பேசுகிறோம். இது வந்து மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்போ மண்டலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான பூஜைகள் நடக்கிறது. இது வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். வேண்டியதை கொடுப்பார். என்ன வரமோ என்ன கேட்குமோ அதை கொடுப்பார். ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணால் அதை நிறைவேறும். நான் பிறந்த இந்த ஊர் தான். எனக்கு தெரிஞ்சு 5 வயசுலேருந்து தெரியும். இந்த கோயில் 5 வயசுலேருந்து வரப்போ ஞாபகத்தில் 5 வயசு தெரியும்.